சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. தயிர் சாதம், ரசம் சாதம்க்கு இது அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். பார்க்கவே அழகாக இருக்குது. ரெட் கலர், வெள்ளை கலர். ஹாய் கைஸ், காலையிலே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்ச உடனே என்னடா சுறுசுறுப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சா எங்கள் அம்மா ஒரே கதவை தட்டி எழுப்பி அதுக்கப்புறமா வா நம்ம வந்து வடகம் போடலாம் அப்படின்னாங்க. என்ன அது வடகம்னா, அன்றைக்கி லாஸ்ட் டைம் மம்மி போட்டாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி இங்கே வரும்போது போடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஜவ்வரிசியும் அரிசியும் வச்சு வடகம், பப்பட் அப்படின்னே சொல்லலாம். சரி அந்த பப்பட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம்க்கு எல்லாத்துக்குமே. சரி இப்போ வெயில் தானே, வெயில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாக்கா அது ஒரு வருஷத்துக்கு, ஒரு வருஷம் 1.5 வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் இன்றைக்கி காலையிலேயே சுறுசுறுப்பாக நம்ம வந்துட்டு வடகம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி, இது இந்த மாதிரி இல்லை, 3 பாக்கெட் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு எவ்வளோ கிராம் இருக்கும், 100 grams. ஸோ 300 grams, 300 grams ஜவ்வரிசி. அதுக்கப்புறமா அரிசியே இந்த மாதிரி கரைச்சிக்கணும், நல்லா கரைச்சிக்கணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு. அப்புறம் நம்ம வந்துட்டு ஜவ்வரிசி என்ன பண்ணணும், கஞ்சி மாதிரி பண்ணணும். கஞ்சி பார்த்துக்கோங்க, நல்லா இது கிளாஸ் மாதிரியா இருக்கணும், பார்க்குறதுக்கு நல்லா வெந்துட்டு இருக்கணும். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரியா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆயிட்ட பிறகு, ஆறிட்ட பிறகு நம்ம அரிசி மாவு இது கூட சேர்த்துட்டு அதில் என்ன பண்ணணும்னா சீரகமும், நான் வந்து காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன், பச்சை மிளகா கூட இதில் போடலாம், பட் நான் காஞ்ச மிளகா எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா சீரகம், ஓமம், அதுக்கப்புறமா உப்பு. ஓமம் இல்லாததுனால அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவோம். அப்புறம் இது பெருங்காயம் என்னென்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. தெரியாமல் சொல்லிட்டேங்க, இது அது வந்து ஆறின பிறகு இல்லை, சூடாக இருக்கும் போதே போட்டு ஊற்றுன்னு ஊற்றி நல்லா கலர்னு கலரணும். அப்போ தான் அது வந்து இது ஆகுமா, அப்பளம் ஆகுமா. உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால் எங்கள் பாட்டியெல்லாம் நிறைய போடுவாங்க. இது சம்மர் ஹாலிடேஸில் இதே வேலை தான் இவங்களுக்கெல்லாம். அப்பளம் போடலாம், வடகம் போடலாம் அப்படின்னு மாடி மேலே கூப்பிட்டு போய் வெயிலில் காயோன்னு காஞ்சி அதுக்கப்புறம் இதை செஞ்சு அதுக்கப்புறமா பொரிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும், சுகமாக சாப்பிட்றதுக்கு. நம்மளே செய்யும் போது தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பிரியாணி சட்டியில் பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறோமா? எவ்வளோ நாளைக்குன்னா வச்சுக்கலாம். ஸோ இதை வச்சுக்கலாம். இப்போ வேணும் நம்மளுக்கு கட்சிக்கிறதுக்கு எது எல்லாத்துக்கும் இது 2 பேரும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். சாப்பிட்டு நல்லாயிருக்கும். நல்லா இருக்கேன். நல்லா இப்படி கை விடாமல் ஆட்டிகிட்டே இருக்கணுமா, கிண்டிகிட்டே இருக்கணும். கட்டியாகிடும். என்னன்னா கெட்டியாக இருக்கணுமா, கெட்டியாகிடும். இது நான் கெட்டியாக இருக்கணுமா? ஆமாம், கொதி வரணும். அப்போ மாவு வேகும் நல்லா. ஓ, ஜவ்வரிசி அரிசி அப்பளமா? சரி. இதெல்லாம் எப்போ போடுவீங்க? இது இறக்கும் போது. ஓ, உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். கலர் வேணா கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம்தான். அதான் கலர் போடக்கூடாதுன்றதுனால நம்ம வந்து ஒயிட் வேணும், வெள்ளை கலர். மஞ்சள் கலர் போட்டால், மஞ்சள் போட்டால் கலர் சேஞ்ச் ஆகும். சரி கட்டி ஆகணும்ல. ஓகே, இந்த மாதிரி கெட்டியாக ரெடி பண்ணிக்கணும் கைஸ். நல்லா கட்டியாக இருக்குது பாருங்கள். ஆறுச்சுன்னா இன்னும் கெட்டியாகும். இதை இப்படி போட்டு இப்படி சுற்றி விடணும்.
அப்போ வந்து நம்மளுக்கு வடகம் ரெடி ஆகிடும், காயணும் நல்லா. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம சீரகம் போட்டுக்கலாம். நல்ல மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவிடலாம். தூவுங்க, கொஞ்சம் மலைச்சாரல் மாதிரி தூவிடலாம். போட்டாச்சு. அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றபடி நம்ம வந்து மிளகாய் அரைச்சி வச்சது ஒன்றும் பாதியாக அதையும் போட்டாச்சு. சீக்கிரம் போடுங்கள். ரொம்ப தூரம் மூக்கில் எல்லாம் விடுவது அச்சு வரும். போடுங்க போடுங்க போடுங்க. மேலேருந்து போடாது, கீழேருந்து போடுங்க. வெரி குட் கால், வெரி குட். போட்டாச்சு. இப்போ நல்லா கை விடாமல் நல்லா கலர் 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 கலர்னு கலக்கிக்கணும். பார்க்கவே அழகாக இருக்கு. ரெட் கலர், வெள்ளை கலர். நல்லா கை விடாமல் கலக்கிட்டு அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நம்ம கலக்கி எடுத்துக்கணும் கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கும் போதே. ஸோ லம்ஸ் ஆகாமல் இருக்கும். லம்ஸ் ஆச்சுனாக்கா கட்டி கட்டியாக ஆயிடுச்சுன்னா நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ நம்ம கெட்டியாக ஊற்றுறோமோ அது வந்து விரிசல் இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால பப்படி இது காஞ்சிச்சுன்னா லைட்டாக விரிசலோட தான் செய்யும். மேக்ஸிமம் உடையாமல் இருக்கும் இல்லையா? மேக்ஸிமம் இல்லை எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே போடக்கூடாது இல்லை. இப்போது எவ்வளோதான் நல்லா காஞ்சி பிறகு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஓகே, ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு நம்மளால் காஃபி இல்லாமல் இருக்க முடியாது, அதனால் காஃபி போட்டாச்சு. நம்ம காஃபி பால் சூடு பண்ணிட்டு ஊற்றிக்கலாம். நுரை வர வர காஃபி ரெடி. காஃபி குடிச்சிட்டு என்ன வேணும்னா வேலை கொடுங்க, செய்கிறேன். காஃபி கொடுக்காமலாம் செய்ய முடியாது. காஃபி பைத்தியம். காலைல எந்திரிச்ச உடனே ஒரு காஃபி. அப்படி குடிக்கக்கூடாது தான், ஆனால் பழக்க தோஷம் மாற்ற முடியல. யாரெல்லாம் அந்த மாதிரியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் அந்த மாதிரியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து இந்த கப் வந்துட்டு மம்மி தான் வாங்கிட்டு வந்தாங்க. இந்த கப்பு சூப்பராக இருக்குது. என்னென்னா கப்பில் கழுவும் போதெல்லாம் இந்த புடி உடஞ்சி போயிடுது. லாஸ்ட் டைம் பார்த்துட்டு சரி புடி உடஞ்சதை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டுன்னு அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாங்க. தாய்னா அப்படி தான் இல்லைங்களா? ஏதாவது பார்த்து நம்ம வீட்டுக்கு வரும்போது ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சுருப்போம், உடச்சி வச்சுருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்போம். பார்த்துட்டு கேட்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து பார்க்கும்போது ஐயோ புள்ள வீட்டில் வந்து கிளாஸ் இது புடியெல்லாம் உடஞ்சிருந்துச்சு, அவங்க வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. என்ன பண்ணுறது, மம்மி மாதிரி வராது, தாயை அடிச்சுக்க முடியாது இல்லையா? சரி நம்ம காஃபி குடிப்போம். மோசன் அவன் வேணாம். சரி இது ரெடி ஆயிடுச்சு, காஃபி ரெடி ஆயிடுச்சு. குடிச்சிட்டு மேலே போயிட்டு சன் பகவான் கூட சுட சுட போட வேண்டியது தான். இல்லை இந்த வாழை மரம் பாருங்கங்க, வாழை இலை எவ்வளோ பெருசாக இருக்குது. வீட்டுக்கு யாராவது வந்தாக்கா அந்த மாதிரி பெரிய வாழை இலையை எடுத்து அறுத்து அதில் சாப்பாடு கொடுத்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வாழை இலை சாப்பாடு. கோழிக்கு பார்த்தீங்களா, கோழி வந்துட்டு காலையிலேயே மேயறதுக்கு. அதுக்கப்புறம் துணி எல்லாத்தையும் துவச்சி போட்டாச்சு, நேற்றே போட்டாச்சு. ஆனால் மழை வந்துருச்சு, எடுக்கலை. அதனால தான் போட்டேன்னா மழை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வேறு காலையிலேயே இந்த ரோஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. லாஸ்ட் டைமே என் வீடியோவில் காட்டியிருப்பேன் இந்த ரோஸு. இது ஜைதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜைது உங்கள் டேடி தூங்குறாங்க. ஆமாம், இது ஒன்று ஒயிட் கலரில் மாடியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். போடுறதுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா போடணும். நான் மேலே இப்போது வந்து ரொம்ப தூசியாக இருக்குது. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாக்கா, இங்கே ஷெட்டும் இருக்குது, இங்கே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா இங்கே வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
வாங்க பாவம் தனியாக பண்ணுறாங்க, நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன். செம்ம காத்தடிக்குது. செட்டப் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு போட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி போட்டுட்டு வரணும், வட்ட வட்டமாக ஃபுல்லாக போட்டுகிட்டே அப்படியே வந்தாக்கா நம்மளோட வடகம் ரெடி ஆகிடும். சூப்பராக போட்டாச்சுங்க. நல்லா காயுது. நல்லா காஞ்ச பிறகு ஒரு சாயங்காலமாக எடுத்துக்கலாம். நல்லா வெயில் போயிட்டு வருது. தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. போயிட்டு வருது. ஸோ இதை நல்லபடியாக காய வச்சு எடுத்துகிட்டு போகிறதுல தான் இருக்குது. திடீர்னு மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், போச்சு. நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லைங்களா, இந்த வறுத்தல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. வறுத்தல் இப்படி தாங்க இருக்கும், நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், வறுத்தல் இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த கொஞ்சம் வறுத்தலை எப்படி நம்ம வறுக்கிறோம் அப்படின்றது தான், இது எப்படி வருது அப்படின்னு தான் நான் இந்த இதில் காட்ட போகிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 3 நாள் ஆச்சு இது நல்லா இந்த மாதிரி காயறதுக்கு. ஏன்னா பெங்களூரில் வெதர் வந்துட்டு திடீர்னு மழை பெஞ்சதுனால ஸோ 3 நாள் எடுத்துச்சு. நல்ல வெயிலெல்லாம் அடிச்சிச்சுன்னா ஒரே ஒரு நாளில் இது நல்லா இந்த மாதிரி காஞ்சிடும். இல்லை ஒரு 2 நாள் எடுக்கும், இது ஒரு 3 நாள் எடுத்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படி பொரிச்சு எப்படி வருது அப்படின்னு காட்டுறேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். செஞ்ச அப்பளவங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching. See you on another video. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு, ஸ்பைசியாக இருக்கு, சூப்பராக இருக்கு. தயிர் சாதம், ரசம் சாதம்க்கு இது அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும்.